மது போதையிலேயே நோயாளிக்கு சிகிச்சை அளித்து தன்னை அர்ஜுன் ரெட்டி போல காட்டிக்கொண்டு தற்போது வசமாக சிக்கியிருக்கும் இவர்தான் திருவள்ளூரை சேர்ந்த நல்ல தம்பி. திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள் நோயாளிகள் மற்றும் வெளி நோயாளிகள் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் செப்டம்பர் 10ஆம் தேதியன்று இரவு பணிக்கு வந்த நல்ல தம்பி அவசர சிகிச்சை பிரிவின் ரெட் ஜோனில் பணியில் ஈடுபட்டிருந்தார். இரவு நேரத்தில் மருத்துவமனைக்கு யாரும் வரமாட்டார்கள் என எண்ணி நல்ல தம்பி எப்பொழுதும் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இரவு நேரத்தில் ரவுண்ட் சென்ற நல்ல தம்பி நோயாளிகளையும் அட்டெண்டர்களையும் ஒருமையில் பேசி வெளியே விரட்டி உள்ளார். மேலும் ஒரு சிலருக்கு சிகிச்சை அளித்ததாகவும் தெரிகிறது. இதனால் அங்கிருந்த நோயாளியின் உறவினர்கள் அருகே சென்று விசாரித்த போது நல்ல தம்பி மது அருந்தியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு மருத்துவர் நல்ல தம்பியிடம் சரமாரி கேள்விகளை விடுத்தனர். ஒரு டாக்டர் பண்றது உயிரை காப்பாத்துற டாக்டர் தானே நீங்க ஈஸ்வரிங்களா உயிரை காப்பாத்துற டாக்டர் நீங்க ஏறுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அனைவர் முன்பும் அவமானம் அடைந்த போதும் எதையுமே கண்டுகொள்ளாத நல்ல தம்பி வெளியே வராண்டாவிலேயே படுத்து உறங்கினார். பின்னர் மருத்துவமனை ஊழியர்கள் நல்ல தம்பியை தட்டி எழுப்பி காவலர் அறையில் படுக்க வைத்தனர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மது போதையில் சிகிச்சை அளித்த இந்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது.